செய்திகள் தொடர்கின்றன. தேசிய பிரச்சினைகளுக்கு தீர்வினை பெற்றுக் கொள்வதற்காக நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் அடுத்த அமர்வுகளில் கலந்து கொள்ளப் போவதில்லை என ஜாத்திக ஹெல உரிமைய குறிப்பிட்டுள்ளது. கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அக்கட்சியின் பொதுச் செயலாளர் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க இதனை தெரிவித்துள்ளார். உண்மையில் இந்த மாகாண சபை முறைமையை ரத்து செய்யாவிட்டாலும் குறைந்தபட்சம் அதில் உள்ள 5 கொள்கைகளினும் ஆற்ற வேண்டும் என நாம் எண்ணினோம். காணி மற்றும் போலீஸ் அதிகார பிரச்சினைகளும் அவற்றில் இடம்பெறுகின்றன. இவற்றின் மூலம் உடனடியாக எம்மால் மாற்றம் ஒன்றை கொண்டு வர முடியும் என்பது குறித்தே நாம் கவனம் செலுத்தினோம். இவற்றில் 2 விடயங்களை அமைச்சரவையில் அரசாங்கம் அவசர சட்டமூலங்களாக கொண்டு வந்தன. இதற்கான தீர்வாக 2 சட்டங்களாக அமைச்சரவைக்கு கொண்டு வருவதற்கு கட்சி தலைவர்கள் இணக்கம் தெரிவித்த பின்னர் அதனை தெரிவுக்குழு நடைமுறைப்படுத்தும் என்று எண்ணினோம். இருந்த போதிலும் அந்த தெரிவுக்குழுவின் பல அமர்வுகளில் நாம் பங்கேற்றிருந்தோம். உறுதி வழங்கப்பட்டதை போன்று எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது என்று நினைக்கின்றோம். அதனால் ஜாத்திக ஹெல உரிமைய கட்சி என்ற வகையில் தெரிவுக்குழுவின் எதிர்வரும் அமர்வுகளில் நாம் பங்கேற்கப் போவதில்லை. இந்த போராட்டம் எதிர்காலத்தில் சிரமமாக அமையும். அதிகாரங்களை குறைக்கும் நடைமுறையின் போது அதற்கு முன்னர் தெரிவுக்குழுவின் இடைக்கால அறிக்கை வழங்கப்பட வேண்டும். செப்டம்பர் 9ஆம் தேதியாகியும் அந்த அறிக்கை வழங்கப்படவில்லை. எனவே செப்டம்பர் 21ஆம் தேதிக்கு முன்னர் அரசியலமைப்பில் திருத்தம் மேற்கொள்வதற்கு இடம் கிடைப்பதில்லை. ஏனென்றால் அடுத்த பாராளுமன்ற அமர்வு அக்டோபர் மாதத்தில் இடம்பெறவுள்ளது. எனவே இந்த தெரிவுக்குழு இந்த விடயம் தொடர்பில் காலம் தாழ்த்துகின்றது என்பது தெளிவாகின்றது. 21ஆம் தேதிக்கு முன்னர் எந்த ஒரு திருத்தங்களும் இடம்பெறப் போவதில்லை. எனவே இது சமூகத்துக்கு செய்யும் ஒரு பாவச் செயலாகும். சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து. நீ எது நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய். உன்னை வலிமையுடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவன் ஆவாய். சுவாமி விவேகானந்தர். இன்றைய பத்திரிகைகளில் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமைகளுக்கான ஆணையாளர் நவநீதம் பிள்ளை இன்று ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமைகள் பேரவையின் 24வது பருவகால கூட்டத்தொடரில் உரையாற்றினார். தமது இலங்கைக்கான விஜயத்தின் போது ஒழுங்குகளை செய்தமைக்காக இலங்கை அரசாங்கத்துக்கு நவநீதம் பிள்ளை இதன்போது நன்றிகளை தெரிவித்தார். I am grateful to the government of Sri Lanka for facilitating my recent comprehensive இலங்கைக்கான விஜயத்திற்கான ஒழுங்குகளை செய்தமைக்காக இலங்கை அரசாங்கத்திற்கு நன்றிகளை தெரிவிக்கின்றேன். யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதன் பின்னர் பொறுப்பு கூறல், நல்லிணக்கம் மற்றும் மீள கட்டியெழுப்புதல் தொடர்பில் ஏற்பட்டுள்ள மேம்பாடு தொடர்பிலும் மனித உரிமைகள் நிலைமை, மத ரீதியான சகிப்புத்தன்மையின்மை, ஆட்சி மற்றும் சட்டவாட்சி தொடர்பிலும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த கூட்டத்தொடரின் எதிர்கால அமர்வுகளின் போது எனது கண்காணிப்பு தொடர்பில் அறிக்கையிட உள்ளேன். அத்துடன் எனது இலங்கை விஜயத்தின் போது சந்தித்த மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூகத்தினர் ஆகியோர் பழிவாங்கப்படுதல், அச்சுறுத்தப்படல் மற்றும் தாக்குதல்களுக்கு உள்ளாகுதல் போன்றவற்றிலிருந்து பாதுகாப்பது தொடர்பிலும் அதிக கவனம் செலுத்தியுள்ளேன். வடமாகாணத்தின் கிளிநொச்சி மாவட்டத்தில் தொட்டியடி சிறுகடல் மீனவர்கள் எதிர்கொள்ளும் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் தொகுப்பு அடுத்து. வடமாகாணத்தின் கிளிநொச்சி மாவட்டத்தில் கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள தொட்டியடி சிறுகடல் மீனவர்களே இவ்வாறு அடிப்படை வசதிகளற்ற நிலையில் தமது தொழிலை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த கால அசாதாரண சூழ்நிலைகளால் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டது செருக்கன் கிராமம். இந்த கிராமத்தில் வசிக்கும் சுமார் 30 குடும்பங்களின் வாழ்வாதார தொழிலாக சிறுகடல் மீன்பிடியே காணப்படுகின்றது. இன்று தமது தொழிலை மேற்கொள்வதில் இந்த மீனவர்கள் முகம் கொடுக்கும் நெருக்கடிகளோ
ஏராளம். எங்களை பாடியும் அமைச்சு தரணும். எங்களுக்கு கரையில இன்ஜின் வேலைகள் வச்சுட்டு போயிடாம இருக்குது. தொழிலுக்கு கொண்டு வர போட்டு வேலைகள் பிரச்சனையா இருக்குது. வேலையால் சரியான கஷ்டமா இருக்குது. ஓய்வு வாடிகளோ மீன்பிடி உபகரணங்களோ இல்லாத நிலையில் மிகுந்த போராட்டத்தின் மத்தியில் பிடிக்கும் மீன்களை உரிய வகையில் சந்தைப்படுத்த முடியாத நிலையில் உள்ளனர். எங்களுக்கு ரோட்டு போட்டு தந்தா நல்லா மீன் சந்தைப்படுத்துற பெரிய பிரச்சனையா இருக்கு. ரோட்டு கொண்டு நேரம் செல்லுது, வியாபாரி அங்கொண்டே சந்தைப்படுத்த நிலைமை ஏற்படுது. சீரான வீதி ஒன்று அமைக்கப்படாமையினால் போக்குவரத்து நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் இந்த மீனவர்கள் தமக்கான எரிபொருளை பெறவும் ஏனைய தேவைகள் பலவற்றுக்காகவும் கிளிநொச்சி நகரத்திற்கே செல்ல வேண்டியுள்ளது. கடந்த பல வருடங்களாக கவனிப்பாரற்றிருக்கும் தொட்டியடி மீனவர்களின் பிரச்சினைகளை சம்பந்தப்பட்டவர்கள் விரைவில் தீர்த்து வைக்க வேண்டும் என்பதே இந்த மீனவர்களின் எதிர்பார்ப்பு. வாழ்வு விடியும் என காத்திருக்கின்றனர் தொட்டியடி மீனவர்கள். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. இம்முறை பல்கலைக்கழக அனுமதிக்கான வெட்டுப்புள்ளிகளை அடுத்த மாதம் முதல் 2 வாரங்களுக்குள் வெளியிட எண்ணியுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 2012ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையின் பெறுபர்களுக்கு அமைய பல்கலைக்கழக அனுமதிக்கான வெட்டுப்புள்ளிகள் வெளியிடப்பட உள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் க்ஷணிகா ஹிரிமுரேகம கூறியுள்ளார். பல்கலைக்கழகங்களில் அனுமதி பெறும் மாணவர்களுக்கு தலைமைத்துவ பயிற்சியை வழங்குவதற்கான ஒழுங்குகளை உயர்கல்வி அமைச்சு மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 2011ஆம் ஆண்டு பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை அனுமதிப்பதில் ஏற்பட்ட தாமதத்தால் எழுந்துள்ள விடுதி வசதிகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கும் தீர்வினை வழங்கி இந்த வருட இறுதிக்குள் மாணவர்களை அனுமதிக்க எண்ணியுள்ளதாக பேராசிரியர் க்ஷணிகா ஹிரிமுரேகம மேலும் தெரிவித்துள்ளார். தொழில் வாய்ப்புக்காக வெளிநாட்டுக்கு சென்று துன்புறுத்தலுக்கு இலக்கான மத்தியதர வகுப்பு யுவதியொருவர் நாட்டை வந்தடைந்துள்ளார். அவரிடமிருந்து கிடைக்கப்பெற்ற தகவல்களின் பிரகாரம் அவர் சட்ட ரீதியற்ற முறையிலேயே வெளிநாட்டுக்கு சென்றுள்ளமை தெரிய வந்துள்ளது. அனுராதபுரம் சாலியவெவ பகுதியைச் சேர்ந்த இந்த யுவதி தனது குடும்ப வறுமை காரணமாகவே வெளிநாடு சென்றுள்ளார். நோய்வாய்ப்பட்டிருந்த தனது தாயை குணப்படுத்துவதற்காக தனது வீட்டை விட்ட இவர் தற்போது வாடகை வீடொன்றில் வசித்து வருகிறார். எனவே தனக்கென சொந்த வீடொன்றை நிர்மாணிப்பது உள்ளிட்ட பல விடயங்களை இலக்காக கொண்டு அவர் கடந்த மாதம் 14ஆம் தேதி சவுதி நோக்கி சென்றுள்ளார். ஓரளவு பணத்தை சம்பாதித்துக் கொண்டு இலங்கைக்கு வந்து குடியிருப்பதற்கான வீடொன்றை அமைத்துக் கொள்ள முடியும் என எண்ணினேன். காரணம், நாம் இருப்பது அயலவருடைய காணியில். சகோதரனையும் கவனிக்க வேண்டும். தாம் சவுதியில் வீடொன்றுக்கு வேலைக்காக அழைத்து செல்லப்பட்டதாகவும் சில தினங்களின் பின்னர் அழைத்து சென்றவர்கள் தன்னை தாக்கியதாகவும் அவர் குறிப்பிட்டார். பின்னர் அவரை வேறொரு இடத்திற்கு அழைத்து சென்றுள்ளதோடு அங்கும் இன்னும் ஒருவர் தாக்கியுள்ளார். பின்னர் வேறொரு இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டதாக அந்த யுவதி குறிப்பிட்டார். என்னுடன் சேர்த்து 24 யுவதிகள் அங்கு இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் அடிப்பார்கள். அவர்களில் 3 கர்ப்பிணிமார்கள். அவர்களையும் தாக்குவார்கள். அடித்து அடித்து ஒருவருக்கு 10 விரல்களும் செயற்படுவதில்லை, காலும் செயற்படுவதில்லை. இவரின் பிறப்பு அத்தாட்சி பத்திரத்தின் பிரகாரம் வத்சலா செவ்வந்தி என்பதே அவரின் பெயராகும். அவர் 1995ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி பிறந்துள்ளார். ஆனாலும் கடவுச்சீட்டில் பெயரும் பிறந்த திகதியும் பொய்யான முறையில் பொறிக்கப்பட்டு போலி கடவுச்சீட்டு தயாரிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையத்தின் ஊடாக தயாரித்து தரப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். பியூரோ நடவடிக்கையில் ஈடுபடும் கரும பீடத்தில் உள்ள ஒரு நபரை சந்தித்தேன். அவர் கையொப்பமிட முடியாது என தெரிவித்து என்னை அனுப்பிவிட்டார். 25,000 ரூபாய் செலவு செய்ததன் பின்னர் எனது ஆவணங்களில் கையொப்பம் பெற்றுக் கொண்டேன். இந்த யுவதி கடந்த 6ஆம் தேதி மீண்டும் நாட்டுக்கு திரும்பியுள்ளார். இந்த பிரச்சனை தொடர்பில் நிச்சயமாக அந்த முகவர் நிலையம் குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படும். அவர் எதிர்நோக்கிய சிக்கல் குறித்து உள்நாட்டு வெளிநாட்டு முகவர் நிறுவனங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான அனைத்து சட்ட நடவடிக்கைகளை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் முன்னெடுக்கும். 2013ஆம் ஆண்டுக்கான பொப்பிமலர் மாத ஆரம்பத்தை முன்னிட்டு முதலாவது பொப்பிமலர் இன்று காலை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு அணிவிக்கப்பட்டது. சேவையில் இருந்த படையினர் சங்கத்தின் தலைவர் ஃபெட்ரிக் ஜெயசிங்க முதலாவது பொப்பிமலரை ஜனாதிபதிக்கு அணிவித்தார். முதலாவது உலக மகா யுத்தத்தின் போது பாதிக்கப்பட்ட வீரர்களுக்கு நிவாரணங்களை வழங்கும் வகையில் 1921ஆம் ஆண்டு பொப்பிமலர் மாதம் பிரகடனப்படுத்தப்பட்டது. 92வது தடவையாகவும் முழு உலகத்திலும் பொப்பிமலர் மாதம் கொண்டாடப்படுகின்றது.
1947 ஆண்டு இலங்கையில் பொப்பி மலர் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்வில் படையினரின் பல உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு MTV MBC ஊடக வலையமைப்பு வெளியிட்டுள்ள பாடலுக்கு சிறந்த வரவேற்பு கிடைத்துள்ளது. இதன் ஓர் பாடகரான சித்ரால் சோமபால என்று நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து தெரிவித்தார். ඇත්තම මට මේ ඉන්විටේෂන් එක ලැබුණේ මේ සින්දු කියන්නේ MBC networks ආයතනයෙන් මම හිතන හැටි இந்த பாடலை பாடுமாறு MTV ஊடக வலையமைப்பிலிருந்து எனக்கு அழைப்பு கிடைத்தது. இலங்கையில் தற்போது இந்த பாடலுக்கு சிறந்த வரவேற்பு கிடைக்கப் பெற்றுள்ளது. இது ஒரு அழகான பாடல். எனவே இது குறித்து நான் பெருமை அடைகின்றேன். இந்த பாடலை சிட்னிஸ் சந்திரசேகர இயற்றியுள்ளார். சங்கீத் விக்ரமசிங்க இதற்கு இசை வழங்கியுள்ளார். பால் உற்பத்தியை மேம்படுத்துவதாக கூறிக்கொண்டு கால்நடை அபிவிருத்தி அமைச்சு அதிக பணத்தை வீண்விரயம் செய்வதாக டங்கராயனும் சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவிக்கின்றது. பால் உற்பத்தியை அபிவிருத்தி செய்வது எவ்வாறாக இருந்தாலும் அரசாங்கத்திற்கு சொந்தமான மில்கோ நிறுவனம் தொடர்ந்தும் நட்டத்தை எதிர்நோக்குவதாக அவ்வமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. මේ තොණ්ඩම නැමතිවරයා බාරගත්තට පස්සේ අද වෙනකම් පාඩුයි. අපි මේකේ කිසියම්ම ලාභයක් අරගෙන පෙන්නුවන අපිට කිසි ගැටලුවක් නැහැ. தொண்டமான் அமைச்சர் இதனை பொறுப்பேற்ற பின்னர் தொடர்ந்தும் நட்டம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஓரளவு லாபத்தை பெற்றுக்கொண்டால் எமக்கு பிரச்சனை இல்லை. வெளிநாடுகளிலிருந்து பால்மா இறக்குமதி செய்வதாக கூறுகின்றோம். அவ்வாறு இறக்குமதி செய்தாலும் நாம் தொடர்ந்தும் இங்கு 20% பால்மாவையே உற்பத்தி செய்கின்றோம். எனவே வெளிநாட்டு பால்மா வகைகளுடன் போட்டியிட முன்னர் எமது உற்பத்திகளை பாதுகாக்க வேண்டும். வெளிநாடுகளில் இருந்து பாலை இறக்குமதி செய்யாவிடில் எமக்கு அங்கிருந்து பால் இல்லாமல் போகும். அதுவே உண்மையான நிலையாகும். தற்போதுள்ள தலைவரும் அமைச்சர் தொண்டமானும் அவரது அடியார்களும் 52 வருடங்களாக நடத்தி சென்று இதனை நட்டத்தை நோக்கி இட்டு சென்றுள்ளனர். எனவே அமைச்சர் தொண்டமானையும் மில்கோ நிறுவனத்தின் தலைவரையும் உடனடியாக நீக்கிவிட்டு இதனை பாதுகாக்குமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கிறோம். பால் உற்பத்தியை மேம்படுத்துவதாக கூறி அண்மையில் கொண்டுவரப்பட்ட கறவை பசுகள் தொடர்பிலும் இங்கு கருத்து தெரிவிக்கப்பட்டது. பால் உற்பத்தியை மேம்படுத்துவதாக கூறி கறவை பசுக்களை கொண்டு வந்தனர். எனினும் இலங்கையில் 3 லட்சம் ரூபாவுக்கு பெற்றுக்கொள்ள முடியுமான கறவை பசு ஒன்றை 10 லட்சம் ரூபாவுக்கு கொண்டு வந்தனர். தற்போது அந்த பசுக்கள் நோய்வாய்ப்பட்டுள்ளன. காசநோய் ஏற்படும் என்பதால் அந்த பசுக்களை அளிக்குமாறு மிருக வைத்தியர்கள் கூறும்போது அமைச்சர் தொண்டமான் அவற்றை மக்களுக்கு விற்கின்றார். இதுவே பால் உற்பத்தியை மேம்படுத்தும் முறைமை. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.